இது ஆசை இல்லை, இதெல்லாம் ஒரு லவ், ஒரு பேஷன், ஒரு பிரீத், ஒரு மூச்சு விடுறதே நம்ம வந்து சினிமாக்காக தான் எங்களை பொறுத்தளவில். ஏண்டான்னு கேட்டதுக்கு எவ்வளோ நல்ல சீனை விட்டுட்டு மறைச்சிட்டேடா பாவி அப்படி ரசித்தான் அந்த காலத்தில். எவன் எவன் எந்த தொடைய சொரிகிறான்னே தெரியாத அளவில் இப்போ சினிமா இருக்குது. ஆங்கில படம் புரியவே புரியாது, தமிழ் படம் அது மாதிரி ஒன்று எடுத்துட்டா என்னடா ஒன்றுமே புரியல. ரெண்டாவது படத்துலேயே சம்பளத்தை ஏற்றி ஒரு 4 ப்ரொடியூசரை கொல்லாமல் நீங்கள் நடித்ததை கொஞ்சம் போட்டு பாருங்கள், இது வாங்கினதுக்கு நல்லதா இல்லையான்னு பாருங்கள். தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணன் KR அவர்களே, மேலும் செயலாளர்கள், என் குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய T. சிவா அவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரர் நல்லதொரு இளைஞர் ஞானவேல் ராஜா அவர்களுக்கும், மேலும் பொருளாளராக இருக்கக்கூடிய அன்பண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், மேலும் கமிட்டி உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னையும் சேர்த்து தேவானிமா இருக்காங்க, அண்ணன் ராஜன் இருக்கார், சவுந்தர், இது மாதிரி மோகன் இருக்கார். அதனால் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, யாராவது பெயர் விட்டிருந்தால் உதட்டளவில் விட்டிருப்பேன், உள்ளத்தளவில் விட்டிருக்க மாட்டேன் என்பதை மனதில் வைத்து, இந்த டைட்டிலே ரொம்ப நல்லா இருந்தது, இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அண்ணன் கூட பேசும்போது சொன்னார் மோகன், நிறைய பேர் ஓனாய் ஆகிட்டாங்க இங்கே. அதெல்லாம் ஓனாய் ஆனவங்களாம் ஆட்டுக்குட்டியான கதைகளும் இருக்கிறது, அதற்காக சொல்கிறேன். நான் இந்த சினிமாவில் டிஸ்பியூட்டு மீட்டிங்குன்னு போட்டு 28 வருஷம் சர்வீஸு, அதில் எவ்வளோ ஓனாயி எவ்வளோ ஆட்டுக்குட்டியை பார்த்தாச்சு. நிறைய ஓனாயை காணோம், நிறைய ஆட்டுக்குட்டி இருந்துக்கிட்டு இருக்கு, அதனால் சொல்கிறேன். ஆனால் இந்த இயக்குனர் மிஷ்கினை நான் ரொம்ப பாராட்டுறது என்னென்னா, முதல்ல ஆடு ஓடிச்சு, அப்புறம் ஓனாய் ஓடுது, இந்த மாதிரி காமிச்சார். அதெல்லாம் ரொம்ப பிரமாதமான விஷயம். இன்னொன்று சகோதரர் மிஷ்கின் பேசும்போதே அடுத்த படத்தில் அண்ணன் ராதாரவிக்கு என் படத்தில் ஒரு நல்ல வேஷம் கொடுப்பேன்லாம் சொன்னார். அதெல்லாம் சந்தோஷம்தான் நமக்கு, ஏன்னா அது அடுத்த படம் தானே சொல்லியிருக்காரு. அதை எடுக்கும் போது அப்புறமா அதை ஞாபகம் வந்து அவருக்கு, அப்புறம் என்னை கூப்பிட்டு இவ்வளோ இருக்குது. அது சொன்னதுக்கு அண்ணன் மோகன் சொல்லிட்டாரு, ஏங்க இன்னுமாங்க உங்களுக்கு ஆசை தெரியலன்னு. இது ஆசை இல்லை, இதெல்லாம் ஒரு லவ், ஒரு பேஷன், ஒரு பிரீத், ஒரு மூச்சு விடுறதே நம்ம வந்து சினிமாக்காக தான் எங்களை பொறுத்தளவில். அது அண்ணன் சொன்னார் மோகன், அதான் அவர்கிட்டே சொன்னேன், ஏன்னா நீங்கள் மட்டும் இப்பயே படம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, விட்டுற வேண்டியது தானே. என்ன எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது ஒரு அற்புதமான ஒரு லைன். இது வந்து அழகாக காப்பாற்றப்படணும்னா இயக்குநர்கள் மிஷ்கிந்தை போன்றவர்கள் இல்லை, அத்தனை இயக்குநர்களுமே தயாரிப்பாளரோடு ஒத்துழைக்க வேண்டும். அந்த பாடலை பற்றி சொன்னார் மோகன் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு வந்த உடனே எல்லாம் பாட்டு வந்து எந்த தயாரிப்பாளருக்கு உரிமை வருகிறதுன்னு, படமே வரமாட்டேது உரிமை. அதனால் சொல்கிறேன். நேற்று நைட்டு வந்து என்னை கூப்பிட்டாரு, இப்போ இயக்குனர் சஞ்சய்ராம் வந்தார், ராஜ்குமார், செந்தில் அவங்கெல்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி இது இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பொதுவாக அந்த கேசட்டு இதுக்கெல்லாம் அவ்வளோவா வர்றதில்லை. ஏன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லைன்னா, யாராவது ஏதாவது நடிகர்களை பற்றி ஏதாவது பேசிட்டா நான் பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்லும் போதே சில பேர் கேட்குறாங்க நடிகர் சங்கம் என்ன செஞ்சதுன்னு. அப்போ பதிலை சொல்லணுன்னா என்ன தவறுது, அதற்காக சொல்லிக்கொள்கிறேன். இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. இங்கே இந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி அடையணுன்றதுக்கு எதுக்குன்னா, மிஷ்கின் கூட வாங்கினவரை நான் 2 பேரையும் மறந்துட்டேன்னு சொன்னார் ஓப்பனாக. அது நியாயமான விஷயம், ஏன்னா இப்போ எந்த படம் வியாபாரம் ஆகிறதே இல்லை நிறையா, அதனால் வாங்குறவங்க யாருன்னு தெரியல, அதுக்காக தான் சொல்லியிருப்பார். அவருக்கே இப்போ சந்தேகம் போல இருக்கு, உட்காந்து நம்ம படம் வித்துருச்சா யோசிச்சுட்டு இருக்கார் போல இருக்கு. அதனால் நல்ல உள்ளமாக இருக்கக்கூடிய செந்தில் இப்போ ராஜ்குமார்லாம் அவங்களாம் வந்தாங்க. இந்த படம் வந்து நல்லா ஓடணும்னு எல்லாருமே வாழ்த்துற மாதிரி நானும் இப்படி தான் வாழ்த்தணும்.
ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சினிமா வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான பொசிஷனில் போயிட்டுருக்கு. அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண, அதெல்லாம் சரி பண்ண இப்போ தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு ஒரு பெரிய நல்ல குரூப் வந்திருக்கு. இவங்கெல்லாம் தான் சரி பண்ணணும். ஏன்னா மீண்டும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்குத்தான் பவர் வர வேண்டும். ஏன்னா என்னை பொறுத்தளவில் 2 கண்ணு எனக்கு யாருன்னா, ஒன்று ப்ரொடியூசர், ஒன்று டைரக்டர் செலக்ட் பண்ணணும், ப்ரொடியூசர் ஓகேன்னு சொல்லி எனக்கு வந்து பணத்தை தரணும். அதுக்காக சொல்கிறேன் நான். அதனால் நான் எப்போ 2 கண்ணாக நினைக்கக்கூடியவன். அதனால் ஏன்னா சினிமா வந்து முந்தி எப்படி இருந்ததுன்னா, அது மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். பட்டினத்தார் படத்தில் மதுரையில் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப சிறு வயசு. பட்டினத்தார் படத்தில் பார்த்தேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து கை காலெலாம் இழுத்துக்கும், ஏன்னா பட்டினத்தாரை அடித்ததுனால. அப்போ அவர் வந்து தேய்ச்சிக்கிட்டே நடப்பார். அப்போ ஒரு பாட்டு, அப்போ பாட்டில் வந்து சாப்பிடுவார். இவர் பிச்சை போட்டு இவர் பெரிய பணக்காரான ஏழை ஆகிடுவார். அப்போ அந்த சாப்பிடும் போது ஒரு பருக்கு கூட அவனால் சாப்பிட முடியவில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த கையை ஆட்டிக்கிட்டே சாப்பிட முடியாமல் போயிடும் எங்கள் அப்பாவுக்கு. அந்த டைமில் இந்த சோடா கலர் பிஸ்கெட் விற்றவன் மதுரை தேட்டரில் குறுக்கில் வந்துட்டான். சோடா கலர் பிஸ்கெட் அப்படி சொல்லிட்டு வந்தான். இன்னொருத்தன் எடுத்தான் ஒரு கட்டையை, ஒரே அடி அவன் மண்டையை உடச்சிட்டான். ஏண்டான்னு கேட்டதுக்கு, எவ்வளோ நல்ல சீனை விட்டுட்டு மறைச்சிட்டேடா பாவி, அப்படி ரசித்தான் அந்த காலத்தில். ஆனால் இப்போ அப்படி இல்லை. படத்தை ஆன்னு பார்க்குறான். ஏன்னா அங்கே கதாநாயகியும் கதாநாயகனும் சேர்றாங்க. எதை இவன் வீட்டில் செய்ய முடியல அதெல்லாம் செய்கிறாங்களா அங்கே. அதனால் அப்படியே பார்க்குறான். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சொல்கிறான், என்னப்பா இது, மூட்டை பூச்சி கடிச்சிது, அடித்தான் ஒரு அடி, சொரிஞ்சான். ஆனால் கண்ணை மட்டும் எடுக்க மாட்டான் அதுலேருந்து, அங்கே மிஸ் ஆகிடுமா. அப்படியே சொரிஞ்சிட்டு, என்னப்பா இவ்வளோ நேரம் சொரியிற, ஒன்றும் ஆக மாட்டேதுன்னு பக்கத்தில் கொஞ்சம் சொன்னான். டே சொரிஞ்சது ஏன் தோடடா, ஓந்தோட இல்லை, தெரிஞ்சுக்க. எவன் எந்த தோடைய சொரியிறான்னே தெரியாத அளவில் இப்போ சினிமா இருக்குது. அதனால் சொல்கிறேன். அதனால் சிலதெல்லாம் நான் வந்து படம் பார்க்கும்போது எனக்கே சிலது தப்பாக சொல்ல, சிலது புரியல. பட் அது வந்து என்னை தவிர மற்ற ரொம்ப பேருக்கு புரிஞ்சிருக்கு படம். எல்லாம் சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, நம்மளும் மூட்டை பூச்சி கடிச்ச கதை தான் போல இருக்குடாப்பான்னு அப்படியே பார்த்துட்டு நான் வந்துட்டேன். அந்த கூட்டத்துலேருந்து தேட்டர்லேருந்து வெளியே சோகமாக வந்த ஒரு ஆள் நான் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மீதி பேர்லாம் நல்லா ரசிச்சுக்கிட்டு தான் வந்தாங்க. நான் தப்பாக சொல்லலை. இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாருக்கும் புரியுது, எனக்கு ஒரு வேளை புரியல போல இருக்குது. அந்தளவுக்கு தான் நான் இருக்கணும் என்று சொல்லி இப்போ வந்து மிஷ்கிந்த் அவர்கள் இந்த படத்தெல்லாம் எடுத்திருக்காரு. பிரமாதமான படம். ஏன்னா தமிழனுக்குள்ள ஒரே வீக்னஸ் என்னென்னா, ஆங்கில படம் புரியவே புரியாது, கை தட்டுவான், ரசிப்பான், நல்லா ஓடும். தமிழ் படம் அது மாதிரி ஒன்று எடுத்துட்டா, என்னடா ஒன்றுமே புரியல, இதுக்கு முன்னாடி தான் இங்கிலீஷ் படம் பார்த்துருப்பான். அதுக்காக சொல்கிறேன் நான், தவறாக இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் கூட தமிழ் படத்தெல்லாம் நடிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தமிழும் தெரியல, ஒன்றும் தெரியல, இருந்தாலும் நடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அவங்கெல்லாம் வந்து நல்ல வெற்றி பெற்று இந்த ஹீரோ வந்து இன்னும் நிறைய படங்களில் நடித்து 2வது படத்திலே சம்பளத்தை ஏற்றி ஒரு 4 ப்ரொடியூசரை கொல்லாமல் நிதானமாக சம்பளத்தை ஏற்றி ஒரு 10 ப்ரொடியூசரை வாழ வைக்கணும். புரட்சி தலைவரை போல், நடிகர் திலகத்தை போல், ஜெமினி கணேசனை போல்லாம் இருக்க வேண்டும். அதற்காக சொல்கிறேன். புரட்சி தலைவர்லாம் படம் சரியாக ஓடலைன்னா, ஏன்னா படம் ஓடலைன்னா உடனே தன்னுடைய விலைவாசியை குறைத்து கொண்டு அதே டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து வாழ வைப்பார். அப்படிலாம் நிறைய கதைகள் இருக்குது. தம்பிக்கிட்ட வந்து எவ்வளோ பெரிய உதாரணத்தை சொல்லியிருக்கோம் பாருங்கள். தூங்குதோ தூங்கலையோ எனக்கு தெரியல அதை பற்றியே. ஏன்னா இவன் சம்பளமே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியல்ல, சிரமப்படுத்தி வாங்க வேண்டாம்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம உண்மையிலே நல்லா நடித்தா நல்லா சம்பளம் வாங்குங்க, வேணான்னு சொல்லலை. நீங்கள் நடித்ததை கொஞ்சம் போட்டு பாருங்கள், இது வாங்கினதுக்கு நல்லதா இல்லையான்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு, ஏன்னா உங்களுக்கு வசதியாக தான் மிஷ்கின் படம் எடுக்கிறாரு. அவர் வந்து 6 பக்கம்தான் வசனம். அதனால் சம்பளத்தை நல்லா குறைச்சிக்கலாம், டயர்டே ஆக முடியாது. 6 பக்கம்தான். நாங்கள் ஒரு சீனுக்கு 6 பக்கம் பேசினவங்க நாங்கள். இன்னும் சம்பளம் ஏற மாட்டுது எங்களுக்கு. அதனால் சொல்கிறேன் நான். அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்துக்குங்க. எப்போயுமே ஒரு வாட்டி போட்டு பாருங்கள் படத்தை. நம்ம நடித்த உடனே போட்டு பார்த்துடணும். மீதிலாம் ரஷ் போடுவாங்க, இப்போ போடுறதில்ல போல இருக்கு. போய் பார்த்துட்டு, என்னடா இவ்வளோ கேவலமாக நடிச்சிருக்கோம், போய் உடனே ப்ரொடியூசர்கிட்ட, ஐயா உங்கள்கிட்ட வாங்கின 3 கோடியில் 2.5 கோடி எடுத்துக்க, 50 லட்ச ரூபா சொன்னால் அந்த குடும்பமே வாழ்த்துவோம் உங்களை. அதுக்காக சொல்கிறேன், மனசாட்சியோடு சம்பளம் வாங்குங்கன்னு மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுமே தவிர,
ஏன்னா நீங்கள் படித்த படிப்புக்கெல்லாம் வாங்குங்கலாம் சொல்ல முடியாது. அப்புறம் பார்த்தா எல்லாம் நமக்கு பின்னாடி தான் இருப்பாங்க எல்லோரும். ஏன்னா நான் வக்கீலுக்கு படித்தவன், வக்கீல் ஏறவே மாட்டுது சம்பளம். படிப்பெல்லாம் சொல்லி பார்த்தாலும் இங்கே யாரும் மிரள்ற மாதிரி இல்லை. அதுக்காக அதை சொல்லி இப்போ பாருங்கள், நிறைய பேர் தமிழ் ப்ரொடியூசர் சங்கத்தில் மெம்பராக இருக்கிறவங்க நிறைய பேர் தெலுங்கு ஆளுங்க, மலையாள ஆளுங்க, இல்லைன்னா ஹிந்தி அது மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஹிந்திக்கார இந்த ஹீரோயின்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் வச்சு எடுக்கிறாங்க. அது நியாயமான விஷயம். போட்டி மேலே இருக்குது. நான் ஒரு பத்திரிக்கையை பெறட்டினேன், இவர்களுக்கும் போட்டி. யார்? வடநாட்டிலேருந்து வந்து ஒன்று காஷ்மீர், ஒன்று டெல்லியா. அவங்களாம் நியாயம்தான். ஏன்னா பாவம் அவங்க அங்கேருந்து வரும்போதே துணியெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்கன்னு பல தடவை சொன்னேன் நான். இல்லை துணியெல்லாம் சின்ன துணியாக போட்டு வராங்கன்னு. காஸ்டியூம் ஒரு வேலை கிடையாது இங்கே அவங்களாம் வந்தால். அதனால் அவங்களுக்குலாம் நிறைய படம் சொன்னாங்க. அதனால் நல்லபடியாக எல்லோரும் நடித்து இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, மிஸ்கின் மாதிரி டெக்னீஷியன் இருக்கணும் இந்த சினிமாவில். இப்போ உதயகுமார் பேசும்போதெல்லாம் நான் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எப்பேற்பட்ட இயக்குனர், சாதாரணமான படத்தை எடுத்தவர் அல்ல, அவ்வளோ ஒரு அற்புதமாக ஒரு ரசித்து எடுக்கக்கூடிய இயக்குனர். இவங்களாம் இருக்கணும். இப்போ நான் கூட டைரக்ட் பண்ண போகிறேன் ஒரு படம். என்னை கேட்டாங்க ஏங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நீங்களாம் வாழ்த்துறீங்க, சந்தோஷம்தான். முடிச்சுட்டு விற்கிறதுக்குள்ளே தாலி அந்துருப்போம் இருக்குது. இப்போ அதுக்காக சொல்கிறேன், பயந்துக்கிட்டே இருக்கிறேன் நான், டைரக்ட் பண்ணலாமா வேணாமா. அப்புறம் நான் நினச்சேன், எல்லா டைரக்டரும் நடிகராக வராங்க, நம்ம மட்டும் ஏன்டாட்டா இருக்கணும், நானும் டைரக்ட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க இங்கே வந்து கெடுக்கும் போது நான் அங்கே போய் கெடுக்கிறது தானே, இதில் ஒன்றும் தப்பு கிடையாது என்று சொல்லி, அதனால் சகோதரர் மிஷ்கின் இதெல்லாம் அவர் நடித்த போன படத்தை பார்த்தேன், பிரமாமாக பேசினார். ஏன் நான் இவ்வளோ பேசுகிறேன்னா, அவர் சொன்னார் முதல்ல மிஷ்கின், நான் வந்து என்ன மனசில் பட்டதோ அதை பேசிடுவேன், அதனால் சில சிரமத்துக்கு ஆளானேன், அதனால் அதெல்லாம் விட்டுட்டு 2 வருஷம் கழிச்சு பேசுகிறேன்னு. நான் டெய்லி பேசுகிறேன். ஏன்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா தூங்க முடியாது நம்மளால், அதுக்காக சொல்கிறேன் நான். அதனால் இது இப்போ கூட பாருங்கள், நடிகர் சங்கம் நிம்மதியாக இருக்குது, ஏதோ ஒரு தொந்தரவு, ஆனால் நான் நிம்மதியாக தூங்குவேன். ஏன்னா எனக்கு பழக்கமாயிடுச்சு இந்த, ஏன்னா நான் பண்ணாத ஊழல் கிடையாது நடிகர் சங்கத்தில், அதுக்காக சொல்கிறேன். இல்லை உண்மையிலே சொல்கிறேன் நான். ஏன்னா பாருங்கள், அந்த ஊழல் சொல்கிறதுக்கும் கை தட்டுறீங்க, நல்லவன் சொன்னாலும் கை தட்டுறீங்க. அதான் எங்கள் ஐயா நல்லவன் வாழ்வாரில் சொன்ன மாதிரி, புரட்சித் தலைவர் எதிர்த்து எலெக்ஷன் நிற்பார், எங்கள் அப்பா ரிசல்ட் வந்துடும், எங்கள் அப்பாவை தூக்கிடுவாங்க, ஜேன்னு கத்திட்டு போவாங்க, புரட்சித் தலைவரையும் தூக்கிட்டு வந்து கத்துவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், ஏண்டா யார் ஜெயிச்சா யார் தோத்தா, நீங்கள் தோத்துட்டீங்க, அவர் ஜெயிச்சிட்டார். அடா பாவீங்களா, அவனையும் தூக்கிட்டு ஜெயின்னு சொல்கிறீங்க, என்னையும் தூக்கிட்டு ஜெயின்னு சொல்கிறீங்க, என்னடா நாடு இது. அது மாதிரி நான் பண்ணாத ஊழல்னு கை தட்டுறீங்க. இன்னும் எனக்கு தெம்பு கொடுக்குது ஊழல் செய்வதற்கு, அதுக்காக சொல்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் ஊழல் தான் செஞ்சு வந்தேன். ஏன்னா என் மேலே போடாத கேஸு கிடையாது, கேஸில் அத்தனை பிரிவிலையும் போட்டாங்க என் மேலே. தூக்கு தண்டனை மட்டும்தான் எனக்கு இன்னும் கொடுக்கணும்னு கேட்கல யாரும். அந்த அளவுக்குலாம் சொல்லி பார்த்து தோற்று போய் ஓடி போனவன் தான் இருந்தானே ஒழிய, ஏன்னா உண்மைக்கும் உழைப்புக்கும் எவனுமே நிற்க முடியாது எதிர்க்க. நான் வந்து இந்த நடிகர் சங்கத்தில் அவங்களுக்காக மட்டும்தான் இருப்பேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நான் எனக்காக சொல்ல, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதிலேயே இருப்பேன் நான். அதனால் சொல்லிக்கொண்டு போல மிஷ்கின் போன்றவர்கள்லாம் இன்னும் நிறைய படம் எடுக்கணும்னு ஏன் கும்பிட்டுக்கிறேன்னா, அவர் ஒண்டி தான் சொல்லியிருக்காரு என்ன போடுறேன்னு. அதனால் அப்படி நான் வேண்டிக்கிட்டு, நான் கூட படம் எடுத்தேன், நிறைய கடன்காரங்க ஆகிட்டாங்க, நிறைய கடன் வாங்கிட்டேன். ஸோ கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஆனால் அந்த கடன் வாங்கின வரைக்கும் நல்லா இருந்தேன். ஏன்னா எனக்கு செக்யூரிட்டி வேலையே கிடையாது. என் வீட்டில் 10 பேர் கடன்காரன் வீட்டுக்கு வெளியே உட்காந்துருந்தாங்க, நைட் அண்ட் டே உட்காந்துருந்தாங்க, எங்கேயும் வீட போகிறானோ இல்லையோன்னு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி உடம்பு சரியில்லைன்னா அவங்க கும்பிடுவாங்க, ராதாரவி நல்லா என்னங்க, ராதாரவி நல்லா. அது கடன்லாம் கட்டணும்னா இப்போ ஆளே கிடையாது. 2 செக்யூரிட்டி போட்டிருக்கேன், எங்களுக்கு 16,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு மேலே போயிடுது மாதம். அது மிச்சம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதான் திருப்பி இன்னொரு படம் எடுக்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ சொல்லி சகோதரர் மிஷ்கின் அவர்கள் எடுத்த இந்த படம் இப்போ இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதை என்னது வெற்றிவேல் ஒரு கம்பெனி, ஜானஸ்ன்னு ஒரு கம்பெனி, சேர்ந்துலேருந்து எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, அந்த லோன் உல்ஃப் ப்ரொடக்ஷன், அவர் எதுக்கு பேர் வச்சாருன்னு தெரியாது, அதில் லோன் உல்ஃபை போட்டார். ஏன்னா ஓனாயின்னு கொடுத்ததுனால போட்டார். அதெல்லாம் மாடர்ன் டெக்னிக். இப்போ ஐ வில் கிக் யூ கம்பெனின்னு பேர் போடுவாங்க. யார் கேட்க முடியும்? அதெல்லாம் எது வேணாலும் போடலாம். இப்போ எல்லாத்தையும் சிரித்து எடுத்துக்கிற ஜனங்களும் இருக்காங்க என்று சொல்லி, இதை வந்து இன்னும் பெரிய அளவில் சகோதரர் மிஷ்கின் அவர்கள் சொன்னார், சின்ன படம் எடுத்து பெரிய படம் எல்லாமே ஒரே படம் தான். என் கூட சொல்லுவாங்க சின்ன பட்ஜெட் சார்னு.
அப்போ சொல்லுவேன், பருத்தி கொட்டை புண்ணாக்கா தர போகிறேன், சோறு தானே போட போகிறேன். அப்புறம் ஏன் சின்ன பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட் எல்லாம் ஒரே பட்ஜெட் தான், அது கொஞ்சம் பெருசு, சம்பளம்லாம் பெருசு, இதில் சம்பளம் குறைவு, மற்றதுக்கெல்லாம் ஒரே விலைவாசி தான் என்று சொல்லி இந்த படம் பெரிய அளவில் வெற்றி அடையணும். ஏன்னா மிஷ்கின் படம்னா பார்ப்பதற்குன்னு ஒரு கும்பல் இருக்காங்க, அவங்கள பார்த்தாலே தெரியும் இது மிஷ்கின் பார்க்குற ஆளுங்க தான்னு தெரியும். அதனால் இந்த இளையராஜா மியூசிக்குன்னு சொன்னாங்க, அவரை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது. ஏன்னா இளையராஜனெல்லாம் கட்டி முடித்த கோபுரம் ராதாரவி, குவிந்து கிடக்கும் செங்கல். அதனால் சொல்லிக்கொண்டு ராஜானெல்லாம் இன்னும் பெரிய பெரிய ஆட்கள், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவை பார்த்தேன், எனக்கு தெரியாது ஒரு பையனை, இவ்வளோண்டு பையன், அவன் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் ஏதோ 10 கோடி 15 கோடின்னு சொன்னான். எதுக்கு என்ன மியூசிக் டைரக்டர் யாரா இவனா, ஏடா இது இந்த வாசிக்கிறவன் பீடியில் இது வயலின்னு அந்த ஸ்டிக்கு வயரம் இல்லை, அவன் என்னடா அவன் இப்படி இருக்கான். அவன் தான் பிரகாஷ்ன்னு சொன்னாங்க, ஜிவி பிரகாஷ். இல்லை அன்னைக்கு வீட்டுக்கு வந்தார், அதனால் இவ்வளோ சின்ன பிள்ளையா இருக்கானேன்னு பார்த்தா அவன் பெரிய மியூசிக் டைரக்டரான். இப்போ அதெல்லாம் தெரிய மாட்டேது எனக்கு. ஏன்னா இந்த பையனை எங்கே தேடி பிடிக்கிறது, இவ்வளோண்டா இருக்கான் எங்கே பிடிக்கிறது கூட்டு சொல்லி அது மாதிரி நிறைய எல்லாருமே வளர்த்து விட வேண்டும். மிஷ்கின் இது மாதிரி தயாரிப்பாளர்கள் படம் வாங்குறவங்களாம் வளர்த்து விட்டு இன்னும் நல்ல படங்களை எடுக்க வேண்டும், பெரிய அளவில் வளர வேண்டும். என்னை போன்ற இந்த சினிமாவுக்கு நடிக்கணும்னு அலையிற நடிகர்களெல்லாம் போட்டு, தமிழ் தெரிஞ்செல்லாம் போட்டு எடுத்து இன்னும் பெரிய அளவில் எங்களெல்லாம் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணன் KR அவர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, முக்கியமாக ஏன்னா சிவா நான் ரொம்ப சின்ன இதுலேருந்து பார்த்துருக்கேன், அற்புதமான ஒரு பொசிஷனில் வெற்றி பெற்றிருக்கான் செக்ரட்டரியாக. ஞானவேல் ராஜா நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இதை இங்கே சொன்னேன்னா திட்டு வாங்குவேன் நான், அதனால் சொல்கிறதில்ல. ஞானவேல் ராஜாவை தான் நான் டார்கெட் பண்ணேன். அதனால் அவங்களாம் வெற்றி பெற்று இந்த பீரியடில் ப்ரொடியூசர் கவுன்சில் இஸ் நம்பர் 1 அப்படி பேர் வாங்க வேண்டும் என்று மட்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன்.